வணக்கம் உறவுகளே. நாங்கள் இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவில் இருக்கிற மிர்ஸ்வேல் இந்த இடத்துல இருக்கிற பக்தவாடி ஆலயத்துக்கு தான் வந்துருக்கிறோம். இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு அதாவது ஆடி மாதத்தில் ஆடி செவ்வாய் நாளில் இங்கே பூசை பெரிய விமர்சனம் நடைபெறும். அந்த பூசையை அடுத்து 8ஆம் நாள் வார செவ்வாய்க்கிழமையில் இங்கே 8ஆம் படின்ற நிகழ்வு நடைபெறும். அதுக்காக தான் வந்திருக்கிறோம். பார்த்தீங்கன்னா இப்போ நான் கோயிலுக்கு போய் கண்டிருக்கிறோம். பார்த்தீங்கன்னா நல்ல அன்னதான நிகழ்வெல்லாம் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் இன்றைக்கு வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போவே ஆடியார்கள் வந்து அன்னதானத்துக்கு தேவையான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படியே பார்த்தோம்னா இதுதான் அந்த கோயில். அதாவது இது பூர்வீக கோயிலாகும். அந்த பரம்பரை கோயில்னு சொல்லுவாங்க, பழங்காலத்துலேருந்து இருக்கு. ஸோ இங்கே வேல் சூளம் போன்ற தான் இருக்கு, சிலையெல்லாம் இல்லை. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பாருங்க, அந்த கல்லில் இருக்கிறது விநாயகரா. அந்த சூளங்கள் ஒவ்வொரு கடவுள் இருக்கு, வேல் இருக்கு. பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு புத்து இருக்கு. இந்த புத்துல பாம்பெல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. விசேட தினங்கள்ல வெளிவரும். அப்படியே போனோம்னா தோரணங்கள்லாம் கட்டி வெப்ப நிலையில கட்டி நல்லா இருக்கு. ஒரு சிவலிங்கம் இருக்கு, பாத்தீங்கன்னா தெரியும். சிவலிங்கம் அலங்கார வேலைப்பாடுன்னு தொடங்கப்படுது. அங்காலே பத்திரகாளி அம்மன், பேச்சி அம்மன். இந்த அம்மனுக்கு மாமிசம் எல்லாம் படைப்பாங்கன்னு சொன்னாங்க. இப்போ அந்த போவோம். உண்மையாக ஒரு ஆச்சரியம் என்னன்னா, மாமிசம் படைப்பாங்கன்னு கேள்விப்படையில நான் இங்கே படைக்கிறாங்களாம். இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் பேச்சு என்னன்னு சொல்கிறாங்க. சூளம் இருக்கு, அம்மன் வால் வச்சுருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அன்னதான நிகழ்வுகள் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. மேலும் எப்படிங்கிற பூச முடிய நேரம் செல்லும் நினைக்கிறோம். பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆக்களும் ஒரு வேலை செஞ்சுருக்கீங்க. நான் சொன்னாங்க குளிர்சாதம் நினைக்கிறேன். பார்ப்போம். குளிர்சாதம் தான். இங்கே பார்த்தீங்கன்னா பூசாரி வேலைகளை செய்கின்றிருக்கிறார். அலங்கார வேலைப்பாடுகள் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நம்ம பேச்சம்மா கிட்ட போவோம். பார்த்தீங்கன்னா இது ஒரு அக்கா தனியாண்டு கொஞ்சம் கவனிக்கிறாங்க. நிறைய அன்னதானங்கள் நடைபெறும் நினைக்கிறோம். பார்க்கலாம் வாங்க. இன்னும் ஒரு காணொலி தொடர்ந்து நிகழ்வுகளை பார்க்கலாம். பூசி நிகழ்ச்சிகளை மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.